பாலாறுல மணல் குவாரிய திறந்ததால பாமக போராட்ட களத்துல குதிக்கும்னு கட்சியுடைய தலைவர் அன்புமணி எச்சரித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் சக்கரமல்லூர் கிராமத்துல மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி பாலாற்றுல மணல் குவாரி திறக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதா குறிப்பிட்டிருக்காரு. பாலாற்றுல ஏற்கனவே நடைபெற்ற மணல் கொள்ளையால நிலத்தடி நீர் மாசுபடும், உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கும் நிலையில அதையெல்லாம் பொருட்படுத்தாம கொள்ளையடிக்கும் நோக்கத்தோட மணல் குவாரிகளை திறக்கிறதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் வரைக்கும் மணல் குவாரிகளை திறப்பதில்லை என்று ஜனவரி 9ஆம் தேதி முடிவெடுத்திருந்த நிலையில அதற்கு அடுத்த நாளே புதிய மணல் குவாரியை திறக்க ஆட்சியாளர்கள் அனுமதி அளிக்கிறாங்க. ஆட்சி காலத்துல கடைசி நிமிஷம் வரைக்குமே இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு கோடிகளை குவிக்கணுங்கிற பேராசை தான் இதற்கு காரணம்னு அன்புமணி குற்றம் சாட்டியிருக்காரு. சக்கரமல்லூர்ல திறக்கப்பட்டு இருக்கிற மணல் குவாரிய திமுக அரசு உடனடியா மூடுவதோட மட்டும் இல்லாம மீதமுள்ள மணல் குவாரிகளையும் திறக்கிற முடிவை கைவிட்டா அந்த பகுதி மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை ஒன்று திரட்டி பாமக ஆர்ப்பாட்டம் நடத்தும்னு அன்புமணி எச்சரித்திருக்காரு.